ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு தீர்ப்பு இப்ப எழுதப்பட்டிருக்கு. மரண தண்டனை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் அப்படியே உறைஞ்சு போய் மௌனமாகிடுறான். இப்படியே போனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினைக்கிற கிரீஷ்மா அந்த ஒரு கொடூர முடிவை எடுக்கிறாங்க. அது ஷரோன் ராஜை கொல்லணும் அப்படிங்கிற முடிவு. ஆசையோட வர ஷரோனுக்கு மூலிகை கஷாயம் தரேன்னு சொல்லி கஷாயத்துல அந்த களையை அழிக்கிற மருந்தை கலந்து கொடுத்துடுறா கிரீஷ்மா. ஷரோன் என்னை கொடுமைப்படுத்தினா, பிசிக்கலி டார்ச்சர் பண்ணா, மென்டலி டார்ச்சர் பண்ணா, அது இதுன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போக வாட்ஸ்அப் மெசேஜஸ், கூகுள் சர்ச் ஹிஸ்டரி, வாய்ஸ் நோட்ஸ்னு எல்லாத்தையும் கிரீஷ்மா டெலீட் பண்ணியிருந்தாலும் இவ ஒரு சாத்தான், அதனால இவளுக்கு பாரபட்சம் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லித்தான் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். ஒரு மோசமான குற்றத்துக்காக கொடுக்கப்படுற கடுமையான தண்டனை தான் இன்னொரு மோசமான குற்றச்செயல் நடக்காம இருக்க காரணமா அமையும். அந்த வகையில 2022ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் கதி கலங்க வச்ச மிக மோசமான ஒரு குற்றச்செயலை செஞ்ச குற்றவாளிக்கு அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு இப்ப எழுதப்பட்டிருக்கு. யார் அந்த குற்றவாளி? அந்த குற்றவாளி செஞ்ச குற்றம் என்ன? அந்த குற்றவாளி சட்டத்தோட பிடியில சிக்குனது எப்படி? நாடையே திரும்பி பார்க்க வச்ச அந்த தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட போது நடந்தது என்ன? இதெல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ சாத்தானுக்கு தூக்கு. இந்த சேனல் ஐகான். ஜனவரி 20, 2025 கேரள மாநிலத்தில் இருக்கிற நெய்யாட்டின்கரா அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்ல 24 வயசே ஆன கிரீஷ்மா குற்றவாளியா நிக்கிறா. இங்க தீர்ப்பு வாசிக்கப்பட கிரீஷ்மா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த தருணத்துல தான் கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா அங்க கிரீஷ்மாவுக்கு நீதிபதி மரண தண்டனையை விதிக்கிறாரு. தீர்ப்பு வாசிக்கப்பட கதறி கதறி அழுதுட்டு இருந்த கிரீஷ்மா மரண தண்டனை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் அப்படியே உறைஞ்சு போய் மௌனமாகிடுறான். சட்டத்தோட ஓட்டைகள்ல புகுந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம்னு நினைச்ச அந்த மோசமான குற்றவாளி கிரீஷ்மாவுக்கு அப்பதான் புரிஞ்சது, அது புகுந்தது சட்டத்தோட ஓட்டை இல்ல, துப்பாக்கியோட குண்டு வெளியேறுற குழாய்னு. யார் இந்த கிரீஷ்மா? அப்படி என்ன அவ குற்றம் பண்ணா? வாங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி கேரளா பார்டர்ல வசிக்கிற கிரீஷ்மா காலேஜ்ல ஒரு பிஜி ஸ்டூடெண்ட். அதே காலேஜ்ல கேரள மாநிலம் பாரசாலாவை சேர்ந்த ஷரோன் ராஜ்ங்கிறவரும் படிக்கிறாரு. ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுக்கறதன் மூலமா நட்பா பழக ஆரம்பிச்சு அவங்க அப்படியே காதலர்களா ஆகுறாங்க. ஒரு சில வருஷங்கள் காதலிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு காலகட்டத்துல கிரீஷ்மாவோட வீட்டுக்கு இவங்களோட காதல் விவகாரம் தெரிய வருது. அதை அவங்க எதிர்க்கிறாங்க. உடனடியா நல்ல பணக்கார மாப்பிள்ளை ஒருத்தரை கிரீஷ்மாவுக்கு பாக்குறாங்க. கிரீஷ்மாவும் அந்த பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறாங்க. அதனால வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அது இதுன்னு எதனா காரணம் சொல்லி ஷரோன் ராஜை கழட்டி விட முயற்சி பண்றாங்க. ஆனா கிரீஷ்மாவை உண்மையா காதலிக்கிற ஷரோன் ராஜ் கிரீஷ்மாவை பிரிய மறுக்கிறாரு. இதுக்கு நடுவுல கிரீஷ்மாவுக்கு அந்த பணக்கார மாப்பிள்ளை கூட நிச்சயதார்த்தம் நடந்து முடியுது. இந்த விஷயம் ஏதும் ஷரோன் ராஜுக்கு தெரியாது. ஷரோன் ராஜும் தன்னை விட்டு போக மாட்டேங்கிறாரு. நிச்சயம் வேற ஆயிடுச்சு. இப்படியே போனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினைக்கிற கிரீஷ்மா அந்த ஒரு கொடூர முடிவை எடுக்கிறாங்க. அது ஷரோன் ராஜை கொல்லணும் அப்படிங்கிற முடிவு. ஷரோன் ராஜை கொல்லணும், ஆனா அது கொலைன்னு தெரியக்கூடாது, தானும் மாட்டிக்க கூடாதுன்னு யோசிக்கிற கிரீஷ்மா கூகுளோட உதவியை நாடுறாங்க. கூகுள்ல போய் எந்தெந்த மருந்துகளை அதிக டோசேஜ் கொடுத்தா உயிர் போகும், எப்படி அந்த மரணம் நிகழும்னு எல்லாம் தேடி பார்த்து தன்னோட முதல் முயற்சியா சாதாரண தண்ணியில அதிகப்படியான மாத்திரைகளை கலந்து ஷரோனுக்கு கொடுக்கறான். அதை குடிச்சிட்டு தண்ணி நல்லா இல்லைன்னு ஷரோன் ராஜ் துப்பிடுறாரு. தன்னோட முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சதும் கடுப்பாக்குற கிரீஷ்மா அடுத்த தடவை எதை குடிக்க கொடுத்தாலும் ஷரோன் ராஜ் அதை யோசிக்காம குடிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஜூஸ் சேலஞ்சுன்னு ஒரு புது ஐடியாவை யோசிச்சு மேங்கோ ஜூஸ் பாட்டில்ல மறுபடியும் பல மருந்துகளை போட்டு ஷரோன் கிட்ட கொடுக்கறான். அந்த சேலஞ்சை ஷரோன் ராஜ் வீடியோவும் எடுக்கிறாரு. கிரீஷ்மா ஆரம்பத்துல வேணாம் வீடியோ எடுக்காதுன்னு சொல்றா. அதையும் மீறி ஷரோன் வீடியோ எடுக்கிறாரு.
அப்புறம் அந்த ஜூஸை குடிக்கிற ஷரோனுக்கு வாந்தி வர அதோட அந்த ஜூஸும் வெளியே வந்துருது. அதனால இந்த தடவையும் ஷரோன் ராஜ் தப்பிச்சிடுறாரு. இப்ப கடுப்போட உச்சத்துல இருக்கா கிரீஷ்மா. இதுக்கு நடுவுல கிரீஷ்மாவுக்கு கல்யாணம் நெருங்குது. இதுக்கு மேல ஷரோனை உயிரோட விடவே கூடாதுன்னு முடிவெடுக்கிறா கிரீஷ்மா. தன்னோட அம்மா சிந்துவையும் மாமா நிர்மல் குமரன் நாயரையும் கூட்டு சேர்த்துக்கிறா கிரீஷ்மா. அவங்க கிட்ட நானும் ஷரோனும் லவ் பண்றப்ப எடுத்துக்கிட்ட பல வீடியோ அண்ட் போட்டோஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதை காட்டி நாளை பின்ன ஷரோன் பிரச்சனை பண்ணிடுவான்னு, சோ அவனை கொல்லணும்னு சொல்ல கிரீஷ்மாவுக்கு உதவ நினைக்கிற அவளோட மாமா நிர்மல் குமரன் நாயர் ஹெர்பிசைட்ஸ்னு சொல்லப்படுற விவசாய நிலத்துல முளைக்கிற களைய அழிக்கிற மருந்தை வாங்கி கொடுக்க அக்டோபர் 14, 2022 அன்னைக்கு கிரீஷ்மா ஷரோனுக்கு போன் செஞ்சு வீட்டுல யாரும் இல்ல, நீ வா, நம்ம சந்தோஷமா இருப்போம்னு ஆசை வார்த்தை கூறி வரவழைக்கிறா. ஆசையோட வர ஷரோனுக்கு மூலிகை கஷாயம் தரேன்னு சொல்லி கஷாயத்துல அந்த களை அழிக்கிற மருந்த கலந்து கொடுத்துடுறா கிரீஷ்மா. கஷாயம்னா கசப்பா தானே இருக்கும்னு இந்த தடவை ஷரோனும் நம்பி குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை சரியில்லாம போக ஷரோன் ராஜ் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்த் இன்னும் மோசமாகுது. கிரீஷ்மா தன்னோட குற்ற உணர்ச்சியில ஷரோன் சாரி என்னாலதான் இது ஆச்சுன்னு சொல்றா. ஆனா அதே சமயம் தான் கொடுத்தது விஷங்கிறத மூடி மறைச்சு கஷாயம் கசக்கும்னு தான் நான் கொஞ்சம் உனக்கு ஜூஸ் கலந்து கொடுத்தேன், அது எக்ஸ்பைரி ஆயிருக்கு போலன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. എനിക്ക് ഈ ജ്യൂസിന് എന്തോ ഡൗട്ട് തോന്നുന്നു. അതൊരു നോർമൽ ടേസ്റ്റ് ആയിരുന്നാ കുഴപ്പമൊന്നുമില്ലല്ലോ, ഞാൻ അത് റിയാക്ട് ആയതാണോ എന്തോ. அப்படியே கிட்டத்தட்ட 11 நாள் தண்ணி கூட குடிக்க முடியாம உடல் பூரா வெந்து புண்ணாகி எல்லா உறுப்புகளும் செயலிழந்து ஷரோன் ராஜ் அக்டோபர் 25, 2022 அன்னைக்கு இறந்து போறாரு. சாகரத்துக்கு முன்னாடி தன்னோட மரண வாக்குமூலத்தை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பதிவு செய்த ஷரோன் தான் கடைசியா கிரீஷ்மா வீட்டுல கஷாயம் குடிச்சதாவும் அப்பலேந்து தான் இப்படி ஆச்சுன்னு சொல்றாரு. ஆனா அப்பவும் ஷரோன் கிரீஷ்மாவை சந்தேகப்படவும் இல்ல, காட்டி கொடுக்கவும் நினைக்கல. ஷரோன் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு போலீஸ் அவங்களோட விசாரணையை தொடங்க அப்பதான் கிரீஷ்மாவோட சாயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளுக்க ஆரம்பிச்சது. என்னதான் ஷரோன் இறந்ததும் தன்னை விசாரணைக்கு அழைக்கும் போது வாட்ஸ்அப் மெசேஜஸ், கூகுள் சர்ச் ஹிஸ்டரி, வாய்ஸ் நோட்ஸ்னு எல்லாத்தையும் கிரீஷ்மா டெலிட் பண்ணி இருந்தாலும் கிளவுட்ல சேவ் ஆகி இருந்ததை போலீஸ் தேடி எடுக்கிறாங்க. அது மூலமா தான் கிரீஷ்மா தான் குற்றவாளி அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அரெஸ்டும் பண்றாங்க. இந்த கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகள் இல்லாத காரணத்தினாலேயே இந்த பெண் தான் உண்மையான குற்றவாளின்னு உறுதியா சொல்ல முடியாம கிட்டத்தட்ட 2 வருடங்களா தீவிர விசாரணை நடந்துட்டு வந்துச்சு. ஒரு கட்டத்துல தான் தான் இதை பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட கிரீஷ்மா, ஷரோன் என்ன கொடுமைப்படுத்தினா, பிசிக்கலி டார்ச்சர் பண்ணா, மென்டலி டார்ச்சர் பண்ணா, அது இதுன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போக அதுக்கு எந்தவித சாட்சியும் இல்லாததால சட்டம் அதை ஏத்துக்க கூட மறுத்துடுது. பல விசாரணைகளுக்கு அப்புறம் கிரீஷ்மா தான் குற்றவாளின்னு கோர்ட் சொல்லிடுது. சொல்லி முடிச்சதும் உனக்கு ஏதும் சொல்ல விருப்பம் இருக்கா அப்படின்னு நீதிபதி கேட்க ஒரு கடிதத்தை ஜட்ஜு கிட்ட கொடுக்கறா கிரீஷ்மா. அதுல எனக்கு வயசு ரொம்ப கம்மி, நான் இன்னும் மேல படிக்க விரும்புறேன், அதனால எனக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை பார்த்த ஜட்ஜ் வயசு கணக்குல வச்சு தண்டனையை குறைக்கிற அளவுக்கு நீ சாதாரண குற்றம் பண்ணல, தெரிஞ்சு தப்பு பண்றவங்களுக்கும் தெரியாம தப்பு பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியாம அறியாமையில கொலை பண்ண முயற்சி பண்றவங்க ஒரு முறை கொல்ல ட்ரை பண்ணி ஷரோன் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா அதோட விட்டுருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு திரும்ப திரும்ப பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிருக்கா. இவ காதலனை மட்டும் கொல்லல, அவன் இவ மேல வச்ச காதலையும் சேர்த்து கொண்டுட்டான். இவ ஒரு சாத்தான், நாளைக்கு இவ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணாலும் அவங்களையும் கொல்ல தயங்க மாட்டா. அதனால இவளுக்கு பாரபட்சம் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லித்தான் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த காட்சி நடக்குது. கேரள மாநிலத்துல இருக்கிற நெய்யாட்டின்கரா அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்ல 24 வயசே ஆன கிரீஷ்மா குற்றவாளியா நிக்கிறா. இங்க தீர்ப்பு வாசிக்கப்பட கிரீஷ்மா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த தருணத்துல தான் கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா அங்க கிரீஷ்மாவுக்கு நீதிபதி மரண தண்டனையை விதிக்கிறாரு. தீர்ப்பு வாசிக்கப்பட கதறி கதறி அழுதுட்டு இருந்த கிரீஷ்மா மரண தண்டனைங்கிற வார்த்தையை கேட்டதும் அப்படியே உறைஞ்சு போய் மௌனமாகிடுறா. கூடவே இது தொடர்பா போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால அவங்க அம்மாவை விடுவிச்ச கோர்ட்
அவங்க மாமா நிர்மல் குமரன் நாயருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுமா இல்ல கிரீஷ்மா தரப்புல கருணை மனு கொடுத்து இந்த தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்வாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் ஆண் பெண்ணு எந்தவித பாரபட்சமும் பார்க்காம சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணுன்னு நிரூபிக்கிற மாதிரி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினத மக்கள் பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இந்த தீர்ப்புக்கு மக்கள் சந்தோஷம் அடைஞ்சாலும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட அதே ஜனவரி 20, 2025 அன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சம்பவத்துக்கு காரணமான ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மக்கள் மத்தியில ஒரு சின்ன அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கேஸ் வேற எதுவும் இல்லை, 2024 ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கின 31 வயது கொல்கத்தா பயிற்சி டாக்டர் கொடூரமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு. அந்த குற்றச்சம்பவம் நடந்தது எப்படி, குற்றவாளி சிக்குனது எப்படி, குற்றவாளிக்கு கிடைத்த தண்டனை என்ன, அதுல மக்களுக்கு ஏன் அதிருப்தி, அதை பத்தி நாங்க டீடைல்டா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் கிரீஷ்மாவுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.